18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல நீங்க எல்லாம் ஆர்வமா காத்துட்டு இருக்கிற மாதிரியே ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காக மட்டுமே கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கலாமா? அவள் எங்கே அந்த ஆயத்தை மறைத்து இருக்கிறார்களோ அந்த ஆயத்தை கைப்பற்றிட்ட பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது. அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஆறறிவு உள்ளவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். கலெக்டர் தூங்குறாரு, எஸ்பி தூங்குறாங்க, போச்சுன்னா 2 பேரையும் சோழிய முடிக்கணும். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு தமிழ்நாடு பதற்றமாவே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புதுக்கோட்டையில ஒரு ரவுடி என்கவுண்டர்ல கொல்லப்பட்டார். இப்ப பாருங்க, ஆம்ஸ்டாங்களுடைய கொலையில தொடர்பு இருக்கக்கூடிய திருவேங்கடம் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த என்கவுண்டர் தொடர்பாக எதிர்கட்சிகள்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்குது. இது இப்ப பயங்கர சீனா மாறி இருக்குது. ஆமா, என்னடா இது, தமிழ்நாட்டுல அடுத்தடுத்து என்கவுண்டரா நடக்குதேங்கிறது தான் இப்ப செம்ம சீனா இருக்கு. திருச்சியை சேர்ந்த பிரபல ரவுடி துரை புதுக்கோட்டை அருகே போலீசாரால சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை கைது செய்ய போலீசார் முயன்ற போது காவல் ஆய்வாளரை தாக்கிட்டு தப்ப முயன்ற போதுதான் அவரை சுட்டுக் கொன்றதா காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தோட சூடு குறையறதுக்குள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியா கருதப்படும் திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விசாரணைக்காக மணலியில் அவர் தங்கியிருந்த பகுதிக்கு அழைத்துச் சென்ற போது தப்பி ஓடியதாகவும், வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்துல மறைஞ்சுகிட்டு போக்கு காட்டுன திருவேங்கடம் கள்ள துப்பாக்கியை வச்சு காவலர்களை நோக்கி சுட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் காவல்துறை நடத்திய பதில் தாக்குதல்ல அவர் கொல்லப்பட்டிருக்கிறதா விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு வாரத்துக்குள்ள 2 என்கவுண்டரா அப்படிங்கிறது பயங்கர சீனாயிருக்கு. மனுஷங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துல கண்டிப்பா பயம் இருக்கும். அதாங்க, பேய பார்த்தா பயம், நாயை பார்த்தா பயம், இந்த மாதிரி இருக்கும்ல. அப்படி என்ன கேட்டா எனக்கு பாம்பு அப்படின்னு சொன்னாலே பயம். அந்த அளவுக்கு பாம்புன்னா பயப்படுவேன். பாவம், இங்க பாருங்க, ஒருத்தருக்கு கனவுல பாம்பு கொத்தி அவர் இறந்து போறதா ஒரு கனவு வந்திருக்கு. அப்பா, எப்படிப்பட்ட கனவுடா அப்படின்னு குபீர்னு எந்திரிக்க உண்மையிலேயே அவரை பாம்பும் கொத்தி இருக்குது. இது பயங்கர சம்பவமா இருக்கு. ஆமா, கனவுல வந்த பாம்பு நிஜமாவே துரத்தி கடிச்சா நம்ப முடியுமா? ஆனா உத்தரப்பிரதேச மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தான் இப்ப செம்ம சீனா இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபதேபூரை சேர்ந்த 24 வயசு இளைஞர் விகாஸ் திவேதிக்கு வித்தியாசமா ஒரு கனவு வந்ததுங்க. கனவுல வந்த பாம்பு ஒண்ணு அவரை 9 முறை கடிச்சதும் அவர் இறந்து போயிருக்கிறாரு. திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்தவர் என்னடா இப்படி ஒரு கனவான்னு சொல்லி அவங்க குடும்பத்தார்கிட்டையும் பகிர்ந்துகிட்டாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரியே நிஜமாவே பாம்பு ஒண்ணு அவரை துரத்தி கடிச்சதால குடும்பத்தினரே மிரண்டு போயிட்டாங்க. கடந்த 40 நாள்ல 7 முறை கடிச்சிட்டதால கனவு பழிச்சிடுமோ அப்படின்னு அவருக்கு சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கிற மருத்துவர் கூட அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். இன்னும் 2 முறை கடிச்சா நாம இறந்து போடுவோமோ அப்படின்னு கவலையில அழுந்த விகாசு கோயிலா போய் பரிகார பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த விவகாரத்தை கேள்விப்பட்ட மாநில அரசு 3 பேர் கொண்ட ஒரு மருத்துவ குழுவை அமைச்சு, அப்படி என்னடா பாம்பு கடிக்குது அவரை, இதுக்கு சிகிச்சை அளிச்சே ஆகணும்னு கடும் தீவிரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு ஹாஸ்பிட்டலோட டீனுக்கு இப்படி ஸ்ட்ரக்சர்ல போகிற நிலைமை வரும், அதுவும் மூக்க பொத்திக்கிட்டு ஸ்ட்ரக்சர்ல போகிற நிலைமை வரும் அப்படின்னு அவரே நினைச்சிருக்க மாட்டாரு. ஆமாங்க, உத்தரப்பிரதேசத்துல பெஞ்ச பயங்கர மழைனால வெள்ளக்காடா மருத்துவமனை மாற ஸ்ட்ரக்சர்ல அப்படியே நைஸா இவர் எஸ்கேப் ஆறாரு பாருங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜகான்பூர் மருத்துவக் கல்லூரி வெள்ளத்துல சிக்கின நிலையில மருத்துவக் கல்லூரி முதல்வர் தண்ணி விடாம ஸ்ட்ரெச்சரை பயன்படுத்தி எஸ்கேப் ஆனதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறது தான் செம சீனா இருக்கு.
ஷாஜகான்பூர்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருதுங்க. கனமழை காரணமா மருத்துவக் கல்லூரியை சுத்தி தண்ணி தேங்க நோயாளிகளை என்ன பண்றதுன்னு யோசிச்ச ஊழியர்கள் ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு பத்திரமா வேறொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த நிலையில மருத்துவமனை முதல்வர் ராஜேஷ்குமாரையும் ஸ்ட்ரெச்சர்ல உட்கார வச்சு அப்படியே வெளியில கொண்டு வந்தாங்க பாருங்க. செம சீனானது. இந்த வீடியோவை பார்த்தவங்கெல்லாம் ஓஹோ தண்ணி படாம வேலை பார்க்கறீங்களோ அப்படின்னு ராஜேஷ்குமாரை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா தான் ஒரு நீரிழிவு நோயாளின்னும் கழிவுநீர் கலந்த வெள்ளத்து நீர்ல தொற்று ஏற்பட வாய்ப்பு இருந்ததால ஊழியர்களே நீங்க ஸ்ட்ரெச்சர்ல வாங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் நான் அப்படி போனேன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை வர கொடுத்திருக்கிறார். என்ன அவ்வளவு அவசரம் இல்ல, என்ன அவ்வளவு அவசரம்னு கேட்கிறேன். ட்ரெயின் நின்னதுக்கு அப்புறம் இறங்கலாம்ல. அங்க பாருங்க, நாகர்கோயில்ல ட்ரெயின் நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இளைஞர் இறங்க ட்ரை பண்ணிருக்கிறாரு. பரவாயில்ல, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. உடனே அந்த காவலர் துரிதமா செயல்பட்டு அவரை காப்பாத்திருக்கிறாரு. ஆமா, அடுத்து பாருங்க, பயங்கர கலகலப்பா ஒரு ரேஸ் நடந்திருக்குது. எங்க ஏதுன்னு பாருங்க. ஏப்பா, அதுதான் மறைச்சு வச்ச பொருள் துப்பாக்கி, இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும்ல. ஒரு பாதுகாப்பா போகணும்ல. அதாங்க கைவிலங்கு ஏன் போடல? இந்த என்கவுண்டர்ல என்னமோ இருக்குதுங்க அப்படின்னு அண்ணன் கேள்வி கேட்டிருக்க. அப்படி ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் திருவேங்கடம் என்று கருதுகிறேன். அவர் சரணடைந்திருக்கின்றார். இப்படி சரணடைந்தவரை வேகமாக அதிகாலையிலேயே அவரை அழைத்து சென்றதாக இந்த ஊடகத்திலே நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். ஊடக செய்தி. அந்த செய்தியின் வாயிலாக நான் அறிந்து கொண்டது, ஏன் அவசரமாக அவரை அழைத்து கொண்டு அங்கே சென்று அவர் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்றதாக சொல்கிறார். அப்படி அழைத்து சென்றவர்களை கைவிலங்கு தான் அழைத்து செல்ல வேண்டும். ஒரு கொலை குற்றவாளி அப்படித்தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று விதி இருப்பதாக வழக்கறிஞர் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பாதுகாப்போடு சென்றிருக்க வேண்டும். அவர்கள் எங்கே அந்த ஆயுதத்தை மறைத்து இருக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை கைப்பற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மீது சந்தேகம் அடைந்திருக்கின்றார்கள். உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை என்று அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய உறவினர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மேலும் சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நானும் ரவுடி தான் அப்படின்னு கொலை செஞ்சுட்டு நான் தாங்க கொலையை பண்ணேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சவங்க தப்பி ஓட பார்க்கறதும் இவங்க சுட்டு கொல்றதும் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. இது விசாரணையை என்னமோ திசை திருப்ப எங்கேயோ கொண்டு போக முயற்சி பண்றாங்க அப்படின்னு அண்ணன் அவர் போக்குக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கா. அப்படி ஆமா, அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க சரண்டரான குரூப். அது அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேகமா சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான்? இது ஒரு லாஜிக்கலான கேள்வி. யாராவது காணாமல் போன ஒருத்தரை சுத்தி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம் இந்தியால முதல்ல இதாத்தான் இருக்கும். சரண்டரான ஒருத்தரை என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது
காலையில் வந்து வெப்பன் டம்ப், வெப்பன் எங்கே ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம், அங்கே துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு? 2வது. 3வது, அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன? நாங்கள் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சட்டம் ஒழுங்குல சமரசம் இல்லாத ஒரு கட்சி. இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க, அதையும் நம்ம புகைப்படுத்த நம்ம காட்டியிருக்கோம். இன்னொரு பக்கம் காலங்காலத்துல நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? சோ தமிழக அரசு முறையான திசையில தான் கொண்டு போறாங்களா, இல்ல இதையும் வந்து திருவேங்கடம் இறந்துட்டாரு, ரைட், ஓகே, இப்ப திருவேங்கடம் சொல்ற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, அதை வச்சு கேஸ் முடிய போதா? ஏன்னா இது போன்ற கேஸுகள்ல முக்கியமா ஒரு நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது அந்த கேஸினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும், குறிப்பாக இது போன்ற கேஸ். ஏன்னா ஒரு பக்கம் கேங் வார்னு தமிழக அரசே பயன்படுத்துறாங்க, காவல்துறை பயன்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் வேற ஏதோ கேஸுக்கு சம்பந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கட்சிகளும் ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேஸை வந்து அவசர கதியில முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வியா இருக்கு. நாட்டில் இந்த ரவுடிங் எல்லாம் நீதிபதிகளா ஆயிட்டு அப்படி இல்லைங்க, அதாங்க இந்த படிக்காம இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் எத்தனை என்கவுண்டர் பண்ணாலும் எண்டே இருக்காதுங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு ஆளுநர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கா. அப்படி ஆமா, ரவுடிகள் எல்லாம் நீதிபதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீதிபதிகளாக நான் சமுதாயத்தில் இருக்கின்ற படிக்காத நீதிபதிகளாகத்தான் இந்த கட்டை பஞ்சாயத்துக்காரர்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது நாளைக்கு மாற்றி நினைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி இந்த கட்டை பஞ்சாயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழக்காடு மன்றங்களிலே போடப்படுகின்ற வழக்குகளுக்கு விரைவான தீர்வு கிடைத்தால் ஒழிய, என்கவுண்டரில் எத்தனை பேரை நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னாலும், எத்தனை ரவுடிகளை இன்னொரு கோஷ்டி வெட்டி சாய்த்தது என்று சொன்னாலும் இந்த கட்டை பஞ்சாயத்தை யாராலும் ஒழிக்க முடியாது. நான் கட்டை பஞ்சாயத்துக்காரர்களிடம் எதற்காக போகிறேன்? நானோ சாமானியன். அங்கு சென்றால் விரைவான தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன், அதனால் போகின்றேன். அதற்கு பதிலாக நான் நீதிமன்றத்துக்கு சென்றால் எனக்கு விரைவான தீர்வு கிடைக்கும் என்று சொன்னால் யாரும் கட்டை பஞ்சாயத்துக்காரர்களை நோக்கி செல்ல மாட்டார்கள். ரவுடிகளை எல்லாம் கடவுளை போன்று காண்கின்ற மக்களாக நம்முடைய சாதாரண மக்கள் இருக்க மாட்டார்கள். இப்படி ஆளுநர் முதற்கொண்டு எதிர்க்கட்சி வரைக்கும் ஆளாளுக்கு இந்த என்கவுண்டர் பத்தி ஏகப்பட்ட விஷயங்களை பேச அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஏங்க என்கவுண்டர்ன்றது போலீசாருடைய நடவடிக்கையில ஒண்ணுங்க, அதெல்லாம் கரெக்டா தாங்க நடந்திருக்கு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அப்படி தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை எந்த சூழலிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், குற்றவாளிகளை இரும்பு கரத்தால் ஒடுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதில் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. யாரும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. அதற்கு தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் எந்த நேரத்திலும் அனுமதிக்காது என்பதுதான் இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கைகள் மூலம் நம்ம சொல்ல முடியும். அது பார்த்துங்க, மக்கள் எப்பயுமே நம்ம பக்கம் தாங்க. ஆமா, இந்த சாதியை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கிடலான்னு கொஞ்சம் பேர், அப்புறம் இந்த மதத்தை பற்றி பேசிலாம் ஓட்டு வாங்கலான்னு கொஞ்சம் பேர், இந்த மாதிரி ஏகப்பட்ட முயற்சி பண்ணாலும் மக்கள் எப்பயுமே எங்களை தான் நம்புவாங்க அப்படின்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை பற்றி அமைச்சர் ஒருத்தர் பெருமிதமாக பேசியிருக்கா. அப்படி ஆமா, தமிழ்நாட்டில் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை பொறுத்தவரையில் மதவாதம் பேசுகின்ற பாஜகவும் ஜாதி பிரிவினையை பேசுகின்ற பாமகவும் இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள். அவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டி இருக்கின்றார்கள். இது எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், இங்கு வாழுகின்ற மக்கள் ஜாதி பிரிவினையும் மத பிரிவினையும் விரும்பவில்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே போன்றுதான் இந்திய அளவில் 13 இடைத்தேர்தல் சட்டமன்றத்திற்கு நடந்திருக்கிறது. அதில் 10 இடங்களில் பாஜக தோல்வியை தழுவி இருக்கிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இதுவும் இந்த தேசத்தில் ஒரு மகத்தான அரசியல் மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியாக நான் பார்க்கின்றோம். அதாகப்பட்டது மக்களே, அதாங்க இளைஞர்கள் முக்கியமா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. 6 அறிவு இருக்கிற மனுஷன் யாராச்சும் இப்படி பேசுவாங்களா? அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை நீங்க பின்தொடரலாம் கூடாது அப்படின்னு அண்ணன் சீமான ஒரு அட்டாக் பண்ணிருக்க. அப்படி ஒரு 6 அறிவு உள்ளவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். ஒரு அற்புதமான தலைவரை, ஒரு சமூகத்திற்கு பொருளாதார அரசியல் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நிலைத்த பெருமைக்கு சொந்தக்காரன தலைவர் கலைஞரை அவர் கால் தூசுக்கு கூட
சமமாகாதவர்கள் இப்படி பேசுவது என்பது அபத்தமானது, அது கண்டனத்திற்குரியது. அப்புறம் பேசிகிட்டே இருப்பார், நாங்கள் வழக்கு போட்டுகிட்டே இருக்கோம்னு நினைக்காரா? வழக்கு மேலே விளம்பரம் தேடலான்னு நினைக்காரா? என்ன நினைக்காரு? இதெல்லாம் அடிக்கிய காற்றுக்கெல்லாம் வேலி போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. டெபாசிட் வாங்க முடிஞ்சுதா? எவ்வளோ பெருசாக குத்தரிக்காரு? டெபாசிட்டே வாங்க இல்லையா? முதல்ல எங்கேயோ டெபாசிட் வாங்க சொல்லுங்கள். இதுவரை பல தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள், டெபாசிட் கூட வாங்க முடியலை. இப்படி தமிழ்நாட்டு அரசியல்களும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அங்க தஞ்சாவூர்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதான் இந்த எஸ்பி கலெக்டர் முதல்ல இவங்களை பிடிச்சி ஜெயில போடணும் ஆமா அப்படின்னு ஆவேசமா பேசியிருக்கிறாரு. ஏங்க கலெக்டரையும் எஸ்பியும் ஜெயில போடணும் அப்படின்னு கேள்வி எழுதல அவரே சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது நான் ஒரு 20 பேரோட வந்தேன்னா சார், 20 பேரோட நான் வந்தேன்னு வச்சுங்க, தலப்பா கலப்பா கட்டி அழகா போட்டு ஓன்னு திருவாசகத்தை பாடிட்டு 10 பேர் இவங்கள்ட்ட பாடிட்டு உள்ள 2 பேரும் அழகா வெளியே எடுத்து நான் கொண்டாந்த சிலையை வச்சுன்னா கொண்டாந்துருவேன். அதை வெட்டுறதுக்கு எனக்கு அதிகப்படியா 2 மினிட்ஸ் தான். உடஞ்ச பழங்காலத்துல என்ன இருக்கோ அதையே வச்சிருக்கான். ஒர்த்து எவ்வளோ? நான் அன்னைக்கு கொண்டு வரும்போது 150 கோடின்னு சொல்லி அவங்க சொன்னனால சொல்றேன். இன்னைக்கு வெளிநாட்டுகள் அப்படின்னா டேட்டட் ஐடல் 1500 பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால திருப்பியும் வல்னரபிள் ஃபார் டெஃப்ட். கலெக்டர் தூங்குறாரு, எஸ்பி தூங்குறாங்க, போச்சுன்னா 2 பேரையும் சோழியை முடிக்கணும். கலெக்டர் தூக்கி உள்ள வச்சிடணும், கலெக்டரையும் உள்ள வைக்கணும், எஸ்பியும் உள்ள வைக்கணும். கலெக்டரை சொல்ல முடியாது, என்ன காரணம்? பாவம் ரெவன்யூக்காரங்க, போலீஸ் சூப்பர்வைசர், எஸ்பி தான் ரெஸ்பான்சிபிள். தூங்கு மூஞ்சி எஸ்பிலாம் இருந்தா அவர் ஒருத்தர் தெரியல காணா போச்சுன்னா அவரை சஸ்பென்ஷன்ல இல்ல கிரிமினல் கேஸை போட்டு தூக்கி உள்ள வச்சிடும். எனக்கு தெரியாது ஏஆர் டிஎஸ்பி, எனக்கு தெரியாது இன் பண்ண கதையெல்லாம் விட முடியாது. 10 நாய் சேர்ந்து வேட்டைக்கு போனா அது சரியா இருக்கும், 10 கழுத புலி சேர்ந்து வேட்டைக்கு போனா அதுவும் சரியா இருக்கும். ஆனா புலி பாருங்க சிங்கிளா தான் வேட்டைக்கு போகும். இப்படிலாம் பக்கமா பேசின இப்போ கொஞ்சம் அப்படி லைட்டா ட்ராக் இப்படி மாறி, அதாவது கூட்டணியில எனக்கு பெருசா உடன்பாடுலாம் இல்லை, இருந்தாலும் எங்க கொள்கையோட ஒத்து போகிறவங்களோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் பேசவும். மக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அதாங்க நாம் தமிழர் யார் கூட கூட்டணி வச்சா 2026 அவங்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு மக்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பாருங்க. டிஎம்கே கூட இருந்தாக்கா கண்டிப்பாக, காங்கிரஸ் டிஎம்கே கூட இருந்தாக்கா கண்டிப்பாக வருவாங்க. இப்போ புதுசாக இளைய தளபதி விஜய் வராரு, அதனால் அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா அவர் ஜெயிப்பார்னு ஒரு நம்பிக்கை. சீமான் கட்சிக்கு எடப்பாடி கூட கூட்டு வைக்க சொல்லுங்க, வெற்றி பெற்றுட்டு வருவார் 234 தொகுதியும். அதான் தளபதியோட வச்சா விஜயோட வச்சா அடுத்த கட்ட இதுக்கு போகலாம். இன்னும் ஒரு தளபதியோட என்ன சேர்ந்து அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு பெட்டரான வாக்குகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே, அதை விட்டால் பிஜேபி தேசிய கட்சி, இந்த 2 கூட கூட்டணி வச்சால் மட்டும்தான் வரும். அது போக விஜய் வெற்றி தமிழகம்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி கூட சேர்றதா. விஜய் திருமாவளவன் போன்றவர்களோடு கூட்டணி அமைச்சா எதிர்காலத்தில் என்ன செய்யலாம், ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளரலாம். அப்படின்னா விஜய் வர்றது கொஞ்சம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அவரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு ஏடிஎம்கே கூட போனால் கொஞ்சம் சைக்கிள் வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சு விஜய் சார் கூட வச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் விஜய் கூட தான், ஏன்னா அவர் நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு, இப்போ வேறு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு சூப்பரான சீன் பார்க்க போறீங்க. இது நான் சொல்றதை விட ரசிச்சு உணர்ந்து நீங்க பார்த்தா தான் அவ்வளவு அழகா இருக்கும். பாருங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் தான். இருந்தாலும் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கணுமா இல்லையா அடிக்கிறதுக்கு முன்னாடி? அங்க பாருங்க, ஒரு கோவில் பூசாரிய ஏதோ குழந்தை கிடக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு மக்கள்லாம் பொலன்னு பொழந்திருக்கிறாங்க. அப்புறம் தான் அவரு பூசாரி அப்படின்னு தெரிய வந்திருக்குது. ஆமா, அடுத்து என்ன மாதிரியான குற்ற சம்பவம் நடந்திருந்தாலும் சட்டத்தை கையில் எடுக்க கூடாது. இங்க பாருங்க, சைக்கிள் திருட முயற்சி பண்ணிருக்கிறாரு அப்படின்றதுனால ஒருத்தரை கட்டி மக்கள் பொழந்து கட்டி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நம்ம போலீஸ் தான் ஒப்படைச்சிருங்க, சரியா?
குழந்தைங்களுடைய நலன்ல நிச்சயமா கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அங்க பாருங்க, மத்திய பிரதேசத்துல பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய பாப்பா தலையில திடீர்னு ஃபேன் விழுந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த பள்ளி நிர்வாகம் இந்த ஃபேன்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆமா, இல்லாமா பண்றது. அப்படியே போகும்போது அங்க பாருங்க, எல்லா கண்ணாடியும் உடைச்சிட்டு போறாங்க. ஒரு காட்டி இருக்கிறாங்க. கடைசியில போலீஸாரும் பிடிச்சு. இந்த மாதிரி செயல்கள்ல யாரும் ஈடுபடக்கூடாது. ஆமா, வழக்கம் போல ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பாருங்க, உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும்னு ஆசை தான். பட் கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா